இல்லை அதான் சொல்கிறேனே, அவர் அந்த நெகட்டிவிட்டியும் பெருசாக எடுத்துக்கல, அதுக்கு பதில் சொல்லணுன்ற அவசியமும் அவர் கிடையாது. அதனால் வந்து அவர் அப்படி இவங்களுக்கு அந்த நெகட்டிவிட்டிக்காக படம் பண்ணுறவர் அவர் கிடையாது. ஸோ அது வந்து நெகட்டிவிட்டி இருக்க தான் செய்யும். இவரோட வேலையை அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். அவங்க வேலையை அவங்க பார்க்க தான் செய்வாங்க. அவங்க இருக்கணும் ப்ரோ, அது இருந்தால் தானே நல்லாயிருக்கும். ஒரு வில்லன் இல்லாமல் எடுக்கிற நல்லா இருக்க முடியும். அந்த மாதிரி தான். தனுஷ் ஆக்டிங்லாம் எப்படி இருந்தது? வேற லெவலில் இருந்துச்சு. நேஷனல் லெவல் தான். என்ன சொல்லுவாங்க ப்ரோ? கதை வந்து நிறைய பேர் சொன்னாங்க பிச்சைக்காரங்களை எப்படி பண்ணுறாங்க, அவங்களை கூட்டு போய் என்ன பண்ணுறாங்க, அதை பொறுத்தா படமே போயிட்டு இருக்கு. தனுஷ் வந்து நிறைய பெரிய ஆக்டர்ஸ் யாரோட ஆக்டிங் உங்களுக்கு எல்லாருமே ஆக்சுவலாக படம் ஸ்லோலாம் சொல்ல முடியாது, எல்லாமே ஸ்டோரி வைஸ் தான் போயிட்டுருக்கு. ஸ்க்ரீன் பிளே நல்லா லென்த்தாக இருந்தாலும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக, எந்த சீனும் தேவையில்லாத சீன்லாம் இல்லை, நல்லா தான் இருக்குது. கமர்ஷியல் ஆடியன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம். ஏன்னா தனுஷ் சார் இது ஒரு கண்டென்ட் ஓரியண்டாக பண்ண படம். கண்டென்ட் சூப்பரான கண்டென்ட். ஓகே, சரியான கண்டென்ட். பிச்சைக்காரன் படத்தில் பிச்சை எடுக்கிறத பார்த்துருப்போம்ல, அது மாதிரி ஒரு ஸ்டோரி நம்ம இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வேறு அதோட நல்லாவே இருக்கும். ஆக்டிங் சார் எப்படி நடிச்சிருந்தாரு? வேறு லெவல். நான் ஃபஸ்ட்டு ஷாட்டு காமிச்சாங்க தனுஷை. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஷாட்டு காமிச்சாங்க படம் ஓப்பனிங் ஆனவொடனே. சத்தியமாக நான்லாம் பார்த்துட்டு அப்படியே பிச்சைக்கார மாதிரி எப்படி ரியலாக இருக்கும் அந்த மாதிரி இருந்தாங்க. சீரியஸாக நான் அந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. ஃபஸ்ட்டு ஷாட்டில் ஃபஸ்ட்டு ஒரு 30 செகண்ட்ஸில் ஒரு ஷாட் காட்டுவாங்க ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே. ஆக்சுவலாக லேட்டாக தான் வருவார் தனுஷ். ஆக்சுவலாக ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் தனுஷை காட்டுவாங்க. ஃபஸ்ட்டு ஷாட்லேயே பார்த்தோன்னே என்னடா இது அப்படின்னு தான் இருக்கும். கண் கலங்கிருக்கீங்களா? அந்த நிறைய சீன் எமோஷனல் சூப்பராக இருக்கு ப்ரோ. அந்த பிச்சைக்காரங்க லைஃப் வந்து சொல்லுவாங்க, அதை பற்றி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகே, ஓவரால் எல்லாம் ஃபேமிலியோட பார்க்கலாம் படத்தை. சூப்பராக பார்க்கலாம். கொஞ்சம் பெரிய படம் தான், ஆனால் நல்லா உட்காந்து பார்க்கலாம், போர் அடிக்காது. படம் நல்லா தான் இருந்துச்சு. நிறைய பேருக்கு பிடிக்காம போகலாம், ஏன்னா ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கலாம். ஆனால் தேவையில்லாத சீன்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை. கொஞ்சம் படம் லென்த்தியாக இருந்தாலும் நல்ல படம் தான், நல்லா பார்க்கலாம். சோஷியல் மெசேஜ்னு பெருசாக இல்லைனா பிச்சைக்காரங்களை மையப்படுத்தி எடுத்த படம். ஸோ நல்ல படம் தான், பார்க்கலாம், நல்லா தான் இருந்துச்சு. தனுஷ் சார்னா ஆக்டிங் தான் சார். நல்லா தனுஷ் சார் ஆக்டிங்கை பற்றி பேசணும் இல்லை, தனுஷ் சார்னாலே ஆக்டிங் தான், அதுவே போதும். கொடுக்கலாம் சார், கண்டிப்பாக கொடுக்கலாம். ஏன்னா பிச்சைக்காரன்ற ரோல் அப்படிங்கிறது எல்லாரும் பண்ணிட மாட்டாங்க. அப்படியே பண்ணாலும் அப்படியே பண்ணுவாங்களான்னு தெரியாது. பார்த்தா தனுஷ் சார்னு சொல்ல முடியாது, பிச்சைக்கார உட்காந்துருக்க மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் அவர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரிலாம் ஒரு சீன்ஸ் காமிச்சாங்க ஒரு சில பேர். அந்த சீனெல்லாம் ரொம்பவே டச்சிங்காக இருந்துச்சு. ஸோ அந்த சீன்லாம் கொஞ்சம் அழகாக சென்டிமெண்ட் சீன்ஸ் நிறைய தான் இருந்துச்சு, பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்துட்டு தனுஷ் வந்து வேற மாதிரி ஒரு ஜேர்னலில் இது பண்ணியிருக்காரு, நல்லா இருந்தது. நிறைய தீம்ஸ் எமோஷனல் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. நீங்க எப்படி கண் கலங்குற மாதிரி? ஆக்சுவலாக கிளைமேக்ஸ் வந்துட்டு கொஞ்சம் எமோஷனலாக தான் இருந்துச்சு. சாரோட ஆக்டிங் எப்படி மேம் இருந்தது? ஏன்னா சார் எல்லா ரோலும் பிச்சை எடுப்பாரு, இந்த ரோல் பிச்சைக்கார ரோல் எப்படி ஆப்டா பண்ணிருக்காரு? அந்த பிச்சைக்கார ரோலுக்கு அப்புறம் அவர் வேற ஒரு ஜேர்னலில் வருவார், அந்த சீன் செம்மையாக இருந்தது. அது மாதிரி அவரோட இன்ட்ரோ சீன் வேற லெவலில் இருந்துச்சு. நிறைய கேஸ்ட் அண்ட் கிரூ வந்தது. சாரோட பர்ஃபார்மன்ஸ் ஈக்குவலாக யார் பண்ணா? நாகார்ஜுனா சார் வந்துட்டு நல்லா பண்ணிட்டு இருந்தார் மூவியில். மியூசிக்ல எப்படி மேம் இருந்துச்சு படத்தில்? மியூசிக் பிஜிஎம் நல்லா இருந்துச்சு படத்தில். அதுவும் கிளைமேக்ஸில் வந்து ஒரு பிஜிஎம்மும் நல்லா இருந்தது, மூவி நல்லா இருந்தது. படம் பார்க்குறவங்களுக்கு ஒரு டேக் அவே இருக்குன்னு நினைக்கிறீங்களா? என்ன சொல்ல வந்தாங்க எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சுதா? ஏன்னா 3 hours படம் லேக் எங்கேயா ஆனதா? எனக்கு தெரிஞ்சு லேக் இல்லை, பட் வந்து 3 hours நம்மளுக்கு ஒரு சீனுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நெக்ஸ்ட் என்ன இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒரு சீன் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம் இல்லையா, அது இல்லை, வேறு மாதிரி இருந்தது மூவி. எக்ஸ்பெக்ட் பண்ண சீன் இல்லாமல் வேறு மாதிரி கொடுத்து நல்லா இருந்துச்சு படம். அதில் நாகார்ஜுனா சாரோட ரோலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு நல்லா இருந்தது, வேறு மாதிரி இருந்தது படம். படம் நல்லா இருக்கு ப்ரோ, செம்மையாக இருக்குது. தாரோட ஆக்டிங் வந்து எப்படி இருந்தது இந்த படத்தில்? எனக்கு ஒரு பிச்சைக்காரன் ரோல் தார் எப்படி அப்டா பண்ணாரா, எப்படி இருந்தது? அதுதான் நடிப்பின் அசுரன் அவர்கிட்ட நம்ம சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இந்த படத்தில் நான் என்ன பார்த்தோம் அப்படின்னா, அதான் நீங்கள் சொன்னீங்களே ஒரு பிச்சைக்காரனுடைய கேரக்டர், அது வந்து ஈஸி கிடையாது. ஒரு மனுஷனாக வாழ்ந்துடலாம், பிச்சைக்காரனாக வாழ்றது கஷ்டம். ஏன்னா வந்து அவங்க சந்திக்கிறதா இருக்கட்டும், அவங்க நார்மலான ஒரு வாழ்க்கையை வாழலை, அதுக்கு அப்பாற்பட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்களே. அந்த நார்மல் லைஃப்குள்ளே அவங்கள கொண்டு வந்தால் அவங்க என்னென்னலாம் அவங்களுக்கு தடங்களாக இருக்குமோ, என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு இதுவாக அதெல்லாம் பயங்கரமாக கேரி பண்ணியிருக்காரு. லிட்டரலாக அது பயங்கரமான ஆக்டிங். இந்த படத்தில் நிறைய எமோஷன்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. த்ரூ அவுட் எமோஷன்ஸ் தான். இல்லை அது ஆப்ட் ஆகும், கனெக்ட் ஆகணும்னா மனுஷன் கிடையாது, ஹியூமனாக இருந்தால் கனெக்ட் ஆகும். எப்படி சொல்கிறது, ஹியூமனிட்டி இல்லாதவங்களுக்கு அது கனெக்ட் ஆகாது. சார் இந்த படம் 3 hours வேறு, ஸோ ஏன் லேக் ஆகிற மாதிரி ஃப்ரீயாக இருந்துச்சு? இல்லை 3 hours த்ரூ அவுட் நல்லா இருந்துச்சு? இல்லை அது எப்படி சொல்கிறதுனா, இன்டர்வல் அந்த 10 நிமிஷம் விட்டாங்களா, அதுதான் லேக். அது இல்லாமல் படம் போட்டிருக்கலாம்னு நான் தோணும். ஸோ அந்த மாதிரி வந்து படம் வந்து அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, தனுஷ் சாரோட படம் அவர் ஆடியோ லான்ஸில் பேசுறதெல்லாம் வச்சு
மாசாக இருக்கும், ரொம்ப செம்மையாக இருக்கும் அப்படிலாம் நினச்சிட்டுலாம் வராதிங்க. எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வாங்க. படம் வந்து ஒரு தெலுங்கு படம் டேரக்டர் தமிழ் வச்சு பண்ணும்பொழுது அது தெலுங்கு படத்தோட எக்ஸ்பர்ட்ஸும் கிடையாது, தனுஷ் சாரோடைய நார்மலாக ஒரு கமர்ஷியலில் ஒரு பயங்கரமாக இருக்கும்ல அது கிடையாது. அதெல்லாம் எடுத்துகிட்டு கண்டென்ட் ஓரியன்டாக இருக்குது, ப்ளஸ் ஒரு குட் ஃபிலிமாக படம் இருக்குது. நேஷனல் அவார்டு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க அப்போ இந்த படத்துக்கு சாருக்கு? அதெல்லாம் அவருக்கு அதுக்கு மேலேயே கிடைக்கும் ப்ரோ. அது அவார்டுக்காக பண்ண மாதிரி தெரில. இங்கே நிறைய பேருக்கு அது புரியணும். இங்கே வந்து எப்படி சொல்கிறதுனா, நம்ம வந்து நார்மலாக வாழ்ந்துட்டு போயிடுறோம், ஒரு சக மனுஷனை நம்ம மதிக்கிறது கிடையாது. அப்படி இருக்கும்போது ரோட்டில் நம்மக்கிட்ட கையேந்துறவங்கள நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த படம் நமக்கு சொல்லும். அது மூலியமாவது நம்ம அந்த விஷயத்தை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்றது தான். ஆனால் இப்போ நீங்கள் ப்ரெஸ் மீட் சொல்லும்போது ஞாபகம், ஏன்னா தொடர்ந்து இந்த சார் படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு த்ரூ ஒரு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க, அதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்குற மாதிரி இருந்துச்சா படம்? கண்டிப்பாக இல்லை, அதான் சொல்கிறேனே, அவர் அந்த நெகட்டிவிட்டியும் பெருசாக எடுத்துக்கல, அதுக்கு பதில் சொல்லணுன்ற அவசியமும் அவர் கிடையாது. அதனால் வந்து அவர் அப்படி இவங்களுக்கு அந்த நெகட்டிவிட்டிக்காக படம் பண்ணுறவர் அவர் கிடையாது. ஸோ அது வந்து நெகட்டிவிட்டி இருக்க தான் செய்யும். இவரோட வேலையை அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார், அவங்க வேலையை அவங்க பார்க்க தான் செய்வாங்க. அவங்க இருக்கணும் ப்ரோ, அது இருந்தால் தானே நல்லா இருக்கும். ஒரு வில்லன் எல்லாம் எடுக்கிற நல்லா இருக்க முடியும். அந்த மாதிரி தான் எல்லாரும் ஃபேமிலியோட அந்த படம் பார்க்கலாம். சீரியஸாக ஃபேமிலியோட பார்க்கலாம். எப்படி சொல்கிறதுனா, கொஞ்சம் படத்தை கவனித்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய விஷயம் நம்ம வெளியே வந்த பிறகு மாறத்துக்கு இருக்குது. ஒருத்தவங்க நம்மகிட்ட கையை தான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த கையை இருந்த போது நம்ம அவங்கள பார்க்குற பார்வையே இந்த படத்துக்கு அப்புறம் மாறும் அப்படின்றதான். நம்ம எதிர்பார்க்கறது ஒன்று, ஆனால் அவங்க கான்செப்ட் வேற மாதிரி போயிருக்கு. தனுஷ் சார் ஆக்டிங் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. இது கான்டென்ட் ஓரியன்டட் ஃபிலிம், பிச்சைக்காரங்களோட பெர்ஃபார்மன்ஸ் சார் அழகாக பண்ணாரா? அதே மாதிரி சூப்பர். அவரை பற்றி சொல்லவே வேண்டாமே, எது கொடுத்தாலுமே அவர் அந்த கேரக்டரில் இன்வால்வ் ஆகி பண்ணுவார். ரொம்ப நல்லா இருக்கு. சாரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து மற்ற யார் பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? நிறைய பெரிய டாப் சார் தான் டாப், அதுக்கப்புறம் நாகார்ஜுன் சார். கண்டிப்பாக பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு. அந்த பிச்சைக்காரங்களோட எது கான்செப்ட் எப்படி ரொம்ப நல்லா ஆமாம். கண்டிப்பாக டச் ஆச்சு, ஃபீல் ஆச்சு, எல்லாமே ஃபேமிலியாக பார்க்கலாம், நல்லா இருக்கு. வந்து சூப்பராக இருக்குது ப்ரோ. மறுபடியும் நேஷனல் அவார்டு ஆக்டருங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காரு தனுஷ். ஒரு பெக்கராக இந்த சொசைட்டியில் என்னென்ன பிச்சைக்காரன் வந்து ப்ராப்ளம்ஸ் சந்திக்கிறானோ அவரோட நடிப்பின் மூலிமா சூப்பராக எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ நானே ஒரு சில சீன்ஸில் எமோஷனல் ஆகிட்டேன். எடுத்து சொல்கிறாரு, ஒரு வேளை சோறுக்கும் நீங்கள் ₹1 கொடுத்தீங்கன்னா வந்து காலை ஃபுல்லாக நாய் மாதிரி விசுவாசமாக இருக்கும், அந்த நாய் மாதிரி அதுமாதிரி நாய்க்கு கீழே நீங்கள் வந்து அடிமைப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. டைலாக்ஸ் பக்காவாக இருக்குது. டேரக்டரு ஸ்டார்டிங்கில் பிடிச்சதை எண்டிங் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிருக்காரு. ஒரு லேக்கே இல்லை எங்கேயும். 3 hours சூப்பராக இருக்குது, அடித்து பட்டையை கலப்ப போகுது. ஸோ ராஷ்மிகா அவங்களோட ப்ரெசன்ஸை கொடுத்துருக்காங்க ப்ரோ. செம்மையாக இருக்குது. எல்லா கேரக்டர் ஆர்டிஸ்ட்டும் சரி அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. ஒட்டு மொத்தமாக படம் எப்படி இருக்குன்னா, இந்த டெம்ப்ளேட் இது யூஸ் பண்ணிக்கோங்க ப்ரோ, இது நல்லாயிருக்கு. அந்த 7 மலையான் புண்ணியத்தால் படம் சூப்பராக வந்துருக்கு ப்ரோ. தனுஷ் அண்ணாக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ். அவர் மறுபடியும் நான் ஒரு நேஷனல் அவார்டு ஆக்டர் தான்டா அப்படின்னு ப்ரூவ் பண்ணிடுறேன். நான் ஒரு அஜித் ரசிகர், நான் சொல்கிறேன் அண்ணன் பட்டையை கலப்பிட்டா இருக்கும். ஒன்றும் இல்லை இந்த பேர் வந்து நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் உள்ளே போய் பாருங்கள், பேர் மாதிரியே இருக்காது. அவங்க கேரக்டரை கொடுத்த கேரக்டர் ராஷ்மிகா பண்ணிட்டு போயிட்டாங்க. இவர் வந்து ஹீரோ மாதிரியே தெரியாது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ 2 பேரும் நீங்கள் போய் பார்த்தா தெரியும் அவங்க பேரா இல்லையான்னு. ஸோ உள்ளே போய் பாருங்கள் படம் எப்படி இருக்குன்ட்டு. ஒரு பாட்டு இருக்குது ப்ரோ, குட்டு பாட்டு இருக்குது. ஸோ பாட்டையே கலப்பிட அடிச்சு அந்த பிச்சைக்காரன் அந்த மூமெண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி பயங்கரமாக அடிக்கார் அவர். ஸோ இறங்கி அடிச்சிருக்கார் படத்தில். ஸோ படம் பயங்கரமாக போவோம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபைனஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் இந்த ஜூன் மாதம் இந்த நம்ம தமிழ் சினிமா கிடச்ச ஒரு படம். ஸோ குபேரா அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக இருக்குது. ஸோ தனுஷ் ஆக்சுவலாக தனுஷ் படம் தான், நாகார்ஜுனா படம் தனுஷ் படம் தான். தனுஷ் தான் லீடு. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. சாரோட ஆக்டிங்ல எப்படி இருந்துச்சு? சார் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு? ஆஸ் யூஷுவல் இஸ் மல்டி டேலண்டட்ல தனுஷ் சார். எப்பவுமே அவர் கண்ணிலேயே அவர் பேசவே வேண்டாம், அந்த எமோஷன் எல்லாமே நல்லா இருக்கு. பியூட்டிஃபுல் டைரக்டர். ஒரு பிச்சைக்காரங்க கேரக்டர்னும் போது அதுக்கு நிறைய நோ ஆன்சர்ஸ் இருக்கும். அந்த நோ ஆன்சர்ஸ்ல கரெக்டாக பிடிச்சி சார் பண்ணியிருந்தாரு. அதுதான் கண்ணிலே பேசியிருக்காருன்ற ஆன்சரே வேணாம், நோ வேர்ட்ஸ் டு சே. அவர் கண்ணிலே பேசிட்டாரு. பிச்சைக்காரன் அவங்களும் மனுஷங்க தான், மனுஷங்களா பாருங்க. சார் வந்து இந்த படத்துக்கு அப்புறம் நிறைய கமர்ஷியல் படம்லாம் பண்ணிருந்தாரு. இது ஒரு கான்டென்ட் ஓரியன்டட் ஃபிலிம், எல்லாரும் வந்து பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதுதான் எல்லாரும் வந்து மைண்ட் செட் என்ன பண்ணிக்கிறாங்க, ஒரு ஆக்ஷன் ஹீரோ, சாங்கு, டான்ஸு, ஃபைட், இதுவே படம் இல்லை, எல்லாமே ட்ரை பண்ணணும், எல்லா ஜானர் பண்ணணும். அதுதான் ஒரு ஹீரோனா. இது ஒரு பிச்சைக்காரனா அவரை ஒத்துக்கிட்டு கான்செப்ட் பண்ணி நல்லா பண்ணியிருக்காரு. அதுதான் நல்ல எமோஷனலாக நல்லா. நிறைய ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. சாரோட பர்ஃபார்மன்ஸ் ஈக்குவலாக யார் பண்ண நினைக்கிறீங்க? அப்படியே அவங்கவுங்க இது அவங்கவுங்க பண்ணிட்டாங்க. நாகார்ஜுன் சார் அவர் கிளாஸு. நான் தெலுங்குனால சொல்கிறேன், எனக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. டைரக்டர் கூட அவர் கிளாஸ் டைரக்டர். அவரும் நிறைய ஹிட் மூவிஸ்லாம் கொடுத்துருக்காரு தெலுங்குல. ஸோ டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. இந்த பேர் உங்களுக்கு ஒர்க் ஆயிருக்கு கண்டிப்பாக. நல்லா இருக்கு. அதெல்லாம் எல்லாருமே ஃபேமிலியோட இந்த படத்தை பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். எப்படி இருந்தது சாரோட ஆக்டிங்? எப்படி இருந்தது? தனுஷ் சாரோட ஆக்டிங் நல்லா இருக்கு. சினிமாட்டோகிராஃபி
எல்லாமே ஸ்டோரி இன்னும் சூப்பராக இருக்குது. சார் பர்ஃபார்மன்ஸ் எப்படி ஒரு பிச்சைக்காரன் ரோல் சார் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக பண்ணியிருக்காரு. கரெக்டாக பண்ணிருக்காரு. சார் தவிர்த்து வேற யாரோட பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? யாரோட கேரக்டர் ரொம்ப எழுதப்பட்டிருக்குன்னு அதில் வர மோஸ்ட் ஆஃப் த கேரக்டர் அந்த பிச்சைக்காரங்கள கூட வர்றது வந்து எல்லாருக்குமே பிகினிங்கு எண்டு மிடில் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இது வந்து தெலுங்கு படம், தமிழ் ஆடியன்ஸ் ஏற்றுக்குவாங்களா? அந்த அளவுக்கு இருக்குது? இருக்குது, அந்த அளவுக்கு இருக்குது. அதான் தெலுங்கு பீப்புள்ஸை கவர் பண்ணுற மாதிரி தான் மோஸ்ட்டாக இருக்குது. ஆனால் டைலாக்ஸ் வைஸு ஆக்டிங் வைஸ்லாம் நல்லாவே இருக்குது. ஒரு 3 hours படம் எங்கே லேக் ஆன மாதிரி ஒரு ஃபீல்? எங்கேயும் லேக் ஆன மாதிரி தெரியல. மோஸ்ட்டாக எல்லா இடத்துலையும் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எண்டு வரைக்குமே சூப்பராக தான் இருந்துச்சு. நல்ல படம் தான். ஓவராலாக எல்லாரும் பார்க்கலாம். எல்லாமே பார்க்கலாம். நல்லா இருக்குண்ணா. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது, செகண்ட் ஹாஃப் தாறு மாதிரி இருந்தது. படம் அந்த ஜென்ரேஷனுக்கு படம் நல்லா இருந்தது. ஃபேமிலி வந்து பார்க்கணும் படம். தனுஷ் ஆக்டிங் எப்படி இருந்தது? தனுஷ் சார் ஆக்டிங் நல்லா இருந்தது. படம் ராஷ்மிகா மந்தன் ஆக்டிங் நல்லா இருந்தது. எல்லோரும் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க படத்தில். மியூசிக்லாம் எப்படி இருந்துச்சு படம்? ப்ரோ மியூசிக் எப்படி இருந்துச்சு? மியூசிக் நல்லா இருந்தது ப்ரோ. டிஎஸ்பி மியூசிக்கு நியூ மாதிரியாக இருந்தது. மியூசிக்லாம் நல்லா இருந்தது. இந்த கான்டென்ட் வந்து எல்லாருமே ஏற்றுக்குவாங்களா? அந்த மாதிரி ஒரு கான்டென்ட் தானா? கண்டென்ட் எல்லாம் ஏற்றுப்பாங்க ப்ரோ. படம் பார்க்கணும். ஆனால் மோஸ்ட்டாக இந்த படம் பார்க்கணும். ஃபேமிலியாக வந்து மோஸ்ட்டாக இந்த படம் பாருங்கள். இந்த ஜென்ரேஷனுக்கு இந்த மாதிரி படம்லாம் பார்க்கணும். கண்ட படம்லாம் பார்க்குறீங்க போயிட்டு இந்த மாதிரி படம் பாருங்கள்.